சின்ன கதை சொல்ல போறேன். இந்த கதை வந்து எல்லாருமே லிசன் பண்ணுங்க. இந்த கதை எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மோஸ்ட் வேல்யூபிள் எக்ஸாமான யூபிஎஸ் எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, வீடு சும்மா சாதாரண ஒரு குடும்பம் தான், எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பம் தான். அப்பா அம்மா வந்து ஏதோ சாதாரண வேலைக்கு போறவங்க தான், எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. அந்த பையனுக்கு வந்து யூபிஎஸ் எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆசை வந்த உடனே அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. புக்ஸ் என்ன கேட்கறாங்களோ அந்த புக்ஸ் எல்லாமே வாங்கி தராங்க. என்ன கோச்சிங் சென்டர் போகணும்னு அந்த பையன் கேட்கறானோ உடனே வந்து அதை பே பண்ணி அந்த கோச்சிங் சென்டர் படிக்க வைக்கிறான். நல்லா கேளுங்க, அந்த பையன் வந்து அந்த யூபிஎஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை கஷ்டப்பட்டு பண்ணி தராங்க. எக்ஸாம் எழுதணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த புக்ஸ் வாங்கணும், இவ்வளவு செலவு பண்ணணும், எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பையன் படிச்சுக்கிட்டே இருக்கான், டெய்லி ஷெட்யூல் போடுறான், டெய்லி வந்து இந்த டைம்ல எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி தன்னைத்தான் வந்து ரொம்ப வந்து வருத்திக்கிட்டு நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான். 1 month ஆச்சு. 1 monthக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த பையன் வந்து ஸ்லோ ஆயிட்டான். அவனுக்குள்ள இருந்த அந்த மோட்டிவேஷன் வந்து கம்மியாயிருச்சு. அவனுக்குள்ள இருந்த அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பையன் வந்து திரும்ப விளையாட போறது, படத்துக்கு போறது, அந்த படிக்கணுங்கிற எண்ணமே அப்படியே வந்து லைட்டா குறைய ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த பையன் தான் முடிவு பண்ண, அந்த பையன் தான் விருப்பப்பட்டு அது படிக்கணும்னு நினைச்சான். பட் ஆனா வந்து ஒரு 1 monthக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனால அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? டிசிப்ளின் இல்லாதது. எக்ஸாக்ட்லி, செல்ஃப் டிசிப்ளின் இல்ல. போர் அடிச்சிருச்சு அந்த பையனுக்கு. புக்கை திறந்தா வந்து போர் அடிக்குது. ஓகே, இதுவே காலையில எந்திரிச்சு இதுவே பண்றதுக்கு போர் அடிக்குது. அந்த பையனுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினே இல்லை. உங்க எல்லாருக்குமே வந்து ஃபுட்பால் பிளேயர் வந்து த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ தெரியும் இல்லையா? அவர் வந்து கிரவுண்ட்ல வந்து 90 minutes வந்து விளையாடுறாரு. அந்த 90 minutes விளையாடுறதுனால தான் அவர் இவ்வளவு ஃபேமஸ் ஆனாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த 90 minutes அவர் அந்த கிரவுண்ட்ல இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளவு பெரிய புகழுக்கு காரணம் நினைக்கிறீங்களா? அந்த 90 minutes அந்த கிரவுண்ட்ல விளையாடுற அதோட ரிசல்ட் மட்டுமே காரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து அவர் டெய்லியும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. டெய்லி வந்து கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்றாரு. அதுதான் வந்து செல்ஃப் டிசிப்ளின். இப்ப நீங்களும் இந்த கதையை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் வந்து இந்த வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த டைரக்ட் செல்லிங்ல எப்படியாவது நம்மளும் பெரிய ஆகணும், நம்மளும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும், நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், நம்மளோட பேரண்ட்ஸ் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க எல்லாம் உள்ள வந்திருக்கீங்க. இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஆயிடுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்மளோட சக்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10% தான் உதவியா இருக்கும். 90% வந்து செல்ஃப் டிசிப்ளின் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொனால்டோவுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா அவர் வந்து கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்றாரு, கிரவுண்ட்ல விளையாண்டு ஒரு டைம் வந்து நல்ல பேர் வாங்கிட்டாரு, நல்லா வந்து கோல் அடிச்சிட்டாரு, நல்ல பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த டைம்ல இருந்து வந்து அவர் வெளியே போகும்போதெல்லாம் வந்து மக்கள் எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் வந்து டயட் ஃபாலோ பண்ணாம, அவர் தான் ஃபேமஸ் ஆயிட்டார்ல, டயட் ஃபாலோ பண்ணாம கிரவுண்ட்ல இறங்கி விளையாடாம அப்படியே டைரக்டா போயிட்டு மேட்ச் போய் விளையாண்டு அப்புறம் திரும்ப வந்து அழிஞ்சிருக்கலாமே. ஏன் வந்து இன்னைக்கும் அவர் வந்து டாப்ல இருக்காரு? அவர் எவ்வளவு வருஷமா டாப்ல இருக்காரு? ஏன்னா வந்து அவர் எவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சாலும், எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் அவரோட செல்ஃப் டிசிப்ளினை வந்து அவர் விடவே இல்லை. இன்னைக்கும் வந்து அவர் கிரவுண்ட்ல வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. அவருக்கு இருக்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளின் இங்க பலருக்குமே இல்லை. நல்ல வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குதுங்க. எல்லாருக்குமே முன்னேறதுக்கு பெரிய லெவல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. அவங்க மனசு மாறிக்கிட்டே இருக்குது, போர் அடிக்குது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்றதுக்கு போர் அடிக்குது. போர் அடிச்சதுன்னா விட்டுறாங்க. எந்த விஷயத்துல வந்து நம்ம பண்றதுக்கு சோர்வா இருக்கோ, போர் அடிக்குதோ அதை தான் நம்ம பண்ணணும். அதுதான் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும். நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள வந்து எந்த சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு இன்னைக்கு கூட நான் கார்ல வரும்போது எஃப்எம்ல வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 30,000 இருந்து 50,000 தாட்ஸ் வருமாமா. ஒரு நாளைக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்குமாமா. இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்க்கும்போது நம்ம மூளை வந்து நமக்கு தாட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குமாமா.
அதுல வந்து 70% வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கும். தப்பான எண்ணங்கள், தப்பான இது நெகட்டிவா, இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும், ஒரு தப்பான எண்ணங்கள் தான் இருக்குமா. இதுதான் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. எஸ், இது எல்லாருக்குமே இருக்குங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, சொன்னவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றோங்கிறது தான் இங்க வந்து மேட்ரு. அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து இது மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, அதனாலதான் என்னால பண்ண முடியல அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. காரணம் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. காரணம் சொல்லாம அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சிங்க. நீங்க வந்து பண்ண வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில வந்து வெஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்க எல்லாருக்குமே இந்த பிசினஸ் வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியுது. உங்களுக்கு பக்காவான ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து நீங்க வேலை செய்யறதுக்கு தயார் அப்படின்னா நீங்க முன்னேறி மேல மேல வரதுக்கு எல்லா விதமான ஒரு என்விரான்மெண்ட்டும் ஒரு இன்ஃப்ராவும் உங்களை சுத்தி இருக்கு. இதையும் தாண்டி உங்களால பண்ண முடியலன்னு என்ன காரணம்? உங்கள்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்லைங்கிறது தான் ஒரே ஒரு அர்த்தம். ஓகேவா? நீங்க செல்ஃப் டிசிப்ளினா இருக்க மாட்டேங்கிறீங்க, அதை சரி பண்ணுங்க. மீட்டிங் பாக்குறதுக்கு டெய்லி மீட்டிங் பாக்குறதுக்கு போர் அடிக்கும், போரிங்கா தான் இருக்கும். யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு, இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு நம்ம டைம் பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அது வந்து ரொம்ப டைம் போறதே தெரியாது. அது பண்றது நமக்கு ரொம்ப சுலபமா வரும். ஆனா அது பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனா மீட்டிங் ட்ரைனிங் வந்து டெய்லி வந்து நமக்கு வந்து போரிங்கா இருந்தாலுமே வந்து நீங்க வந்து டிசிப்ளினா லிசன் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கை மேம்படும். அதான் சொல்றாங்க. அதான் இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த சின்ன பையன் வந்து யூபிஎஸ் எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு ட்ரீம் வைக்கிறான். அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாவது அந்த எக்ஸாமுக்கான பே பண்றாங்க, அதுக்கான புக்ஸ் வாங்கி தராங்க, அதுக்கான கோச்சிங் சென்டர் அனுப்புறாங்க. பட் இருந்துமே வந்து அந்த பையனை வந்து ஏன் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண மாட்டேங்கிறான்னா அவன்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நீங்க ட்ரைனிங் மீட்டிங்லாம் வந்து அட்டன் பண்றீங்க, எல்லா வேலையுமே செய்றீங்க. பட் ஏன் வந்து அச்சீவ் பண்ண முடியல? நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்க செல்ஃப் டிசிப்ளினை விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் பண்றீங்க. ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ண புதுசுல இருந்த அந்த எனர்ஜி, அந்த வேகம் ஏன் இருக்க மாட்டேங்குது? ஏன்னா உங்கள்ட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. நீங்க சரியா வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ இன்னைக்கு கூட இந்த மீட்டிங் அட்டன் பண்றீங்க. அட்டன் பண்ணிட்டு அடுத்த ஒரு 2 நாள், ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதே மறந்துட்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கான ஒரு விஷயம் என்ன யூஸ் இருக்கு? அப்புறம் எதுக்கு வந்து அட்டன் பண்ணணும்? நான் கேட்கறேன், எதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணணும்? எல்லார மாதிரியுமே 195% மாதிரியே எல்லார மாதிரியும் நம்மளும் இருந்தோம்னா எப்படி முன்னேறது? 105%, 105 பேர் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க, எப்பயுமே விட மாட்டாங்க. அந்த ஒரு எண்ணம் நமக்கு வேணுங்க. எப்படிங்க? அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணும். விடவே கூடாது. நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், நம்ம தான் முடிவு பண்ணிருக்கோம், நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம், இதை விடவே கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்தை இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு, ஒரு 2 மாசம் கழிச்சு அப்படியே வந்து ஸ்லோ ஆகிறது, லூஸ்ல விடுறது, அப்படியே வந்து ஸ்டாப் பண்றது எந்த யூஸுமே இல்லை. கிளியரா? பண்ணலாமா? நீங்க எதை முடிவு பண்றீங்களோ நீங்க தான் முடிவு பண்றீங்க. இதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா அதை தொடர்ச்சியா எல்லா நாளும் பண்ணிட்டே இருக்கும். பண்ணணும்னு தானே முடிவு பண்றீங்க. இல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது 2 மாசம் பண்ணலாம், 1 மாசம் பண்ணலாம், 1 வாரம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து பண்ணலாம், வெற்றி அடைகிற வரைக்கும் பண்ணலாம் தானே நீங்க ஆரம்பிக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? நீங்க தானே ஆரம்பிக்கிறீங்க, நீங்க தானே முடிவு பண்றீங்க. அப்புறம் அதை தொடர்ச்சியா பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. இதை வந்து சரி பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே தான் இதை சரி பண்ணணும். நீங்களே தான் உங்களை பத்தி யோசிக்கணும். நம்ம யாரு, நம்ம ஏன் இந்த தப்பு பண்றோம், நம்ம சாதனை பண்றதுக்காக பிறந்திருக்கோம், சாதாரண ஆள் கிடையாது, நம்ம எப்படியாவது வந்து இதை சாதிக்கணும், நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து ரொம்ப 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 காசியஸா இருக்கணும். உங்களுக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன தப்பு பண்றோம், இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேப் விடுறோம், இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்றோம், அடுத்த நாள் சரி பண்ணணும். பண்ணலாமா? ஹலோ பண்ணலாமா? தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரைனிங் மூலியமா உங்க எல்லாருக்குமே வந்து